ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்துட்டு காலையில் டிஃபன் வேலை முடிஞ்சுது. டிஃபன் வந்து தோசை ஊற்றிட்டு தேங்காய் சட்னி அரைச்சேன். நானும் அசோக் சாப்பிட்டுட்டோம். தியா வந்துட்டு அவளுக்கு தேங்காய் சட்னி பிடிக்காதனால அவள் வந்து ஹனி தொட்டு சாப்பிட்டுட்டா. மத்தியானத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நண்டும் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்காரு. சிக்கன் வந்துட்டு அசோக்கு மட்டும் கொஞ்சம் பாயில் வெறும்னா அப்படியே சால்ட், பெப்பரு, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அப்படியே பாயில் பண்ணி ஒரு 150 கிராம்ஸ் அசோக் வந்து பாயில் பண்ணி கொடுக்க போகிறேன். நண்டு வந்து தியாக்கும் மீனுக்கும் வந்து ஒரு வாரமாக பயங்கர சளியாக இருக்குது. அதனால் வந்துட்டு இன்றைக்கி நண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. இல்லை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், பாருங்கள். க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு வந்து நண்டு கிரேவி வச்சுட்டு ரைஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி மத்தியானத்துக்கு. அப்புறம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியில் போகிற பிளான் இருக்குது. தியா குட்டி வந்து வாட்டர்மெலன் வேணும்னு கேட்டால், அதனால் அவளுக்கு ஒரு வாட்டர்மெலன் வாங்கிட்டு, அப்புறம் வந்து ஸ்கூல் போகிறதுக்கு பவுச் வேணும்னு கேட்டிருந்தா, அதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. அதனால் இன்றைக்கி வெளியில் போயிட்டு இல்லைடா அதனால் வந்து இன்றைக்கி அந்த கொஞ்சம் ஷாப்பிங் பிளான் இருக்குது. ஹாய் சொல்லுதி அப்படி. ஓகே, மீன் ஒன்று எந்திரிக்கல, எழுந்துட்டா. ஆனால் படுக்கையிலேருந்து என்ன எந்திரிக்கல, அப்படியே சும்மா பறந்து படுத்துட்ருக்கா. எழுந்ததுக்கப்புறம் அவளுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு நான் அந்த லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கிளம்பணும். சாப்பிட்டு இப்போ மீனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். தோசைக்கல் எடுத்து வச்சுட்டு, கிராபுக்கு வந்து தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். பூண்டு வந்து நம்ம அப்படியே தட்டிக்க போகிறோம், அரைக்க போகிறது கிடையாது. பூண்டு வந்து ஒரு கை நிறைய எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம அப்படியே தட்டிக்க போகிறோம். இந்த பூண்டு வந்து ஒன்றும் பாதியமாக தட்டியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே ஓட்டி எடுத்துக்கலாம் குறைப்பாக. பாருங்கள், நல்லா ஓட்டிட்டாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போது நண்டு செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 டீஸ்பூன் எண்ணெய். நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும்.
தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இடித்து வச்சிருந்த பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்மளோட மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிட்டு இப்போ நண்டு சேர்த்துக்கலாம். ப்ளூ நண்டு தான் அம்மா சேர்க்குறேன் சமைக்கிறதுக்கு. சாண்டா கிளாஸ் வந்து ரியலா எந்த கலர்ல இருப்பாங்க? சாண்டா கிளாஸ் வந்து ரியலா எந்த கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருப்பாங்க? தெரியலையே. ரெட்டா? இல்ல, சாண்டா கிளாஸ் வந்து எப்பயுமே கிரீன் தான் போட்டுட்டு வந்தாங்க. இப்ப ரெட் போட்டுட்டு வந்திருக்காரு. நல்லா இப்போ கிளறி விட்டாச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இது போதுமானதாக இருக்கும். நல்லா வெந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சுண்டி வரும். அப்படியே நமக்கு தொக்கு மாதிரி ரெடி ஆகிடும். நல்லா கலந்து விட்டுட்டு இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டுனா நம்மளோட சூப்பரான நண்டு கிரேவி ரெடி. சூடாக சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். நண்டு வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நமக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஓகே, இப்போது தியாவும் மீனும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். மீனு இன்னைக்கு என்ன சமையல்? நண்டு யாருக்கு பிடிக்கும்? அப்புறம் தியாக்கும் மீனுக்கும் நண்டுனா ரொம்ப பிடிக்கும். இல்லை தியா குட்டி, என்ன பண்ணுற? ட்ரெஸ் மடிச்சு வச்சுட்ருக்கியா? ஓகே. மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. மழை வருது. சூப்பராக மழை வருது. நனையலாமா? ரொம்ப நாள் ஆச்சு மழையில் நனைஞ்சு. நனையலாமா? ஜாலியா? இப்போ வேண்டாம். இப்போ உங்களுக்கு கோல்டாக இருக்குல்ல, நாளைக்கு நனையலாம். சரியாயிடுச்சுன்னா நனையலாம். சூப்பராக மழை வருது. நண்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக நண்டு என்ன ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன், நல்லா சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு.
நமக்கு ஏற்ற மாதிரி வர்ண பகவான் மழையை கொடுத்துருக்காரு. நல்லா சூடாக சாதத்தில் இந்த நண்டு மசாலா போட்டு சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும். நண்டு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் ஒரு அரை மூடியை விட கொஞ்சம் கம்மியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கேன். சேர்த்துட்டு இது ஒரு 2 கொதி வரணும். 2 கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அடுப்பில் நண்டு இருக்குது. இதில் சிக்கன் வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் ரைஸ் வச்சுருக்கேன். அடுப்பில் எல்லாம் பேரலாக ரெடி ஆகிட்டுருக்கு. நல்ல பிஸ்னஸ் சாப்பிடலாம். ஓகே, நண்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நண்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன்.